முத்து சொல்றாரு, இந்த ஷோரூமோட ஓனரா அப்பா தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, டேய் முத்து, நான் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. என் 3 பசங்களும் நல்லா இருந்தா அதுவே போதும். என்ன, அந்த காசுல உங்க 2 பேருக்கு சேர வேண்டிய பங்கு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா அதுவே எனக்கு போதும்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்றாரு, அப்பா என்னப்பா பேசுற நீ? ராப்பகலா ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்ச காசு, அந்த காசு உனக்கு தான் முறைப்படி சேரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அருணாச்சலம் சொல்றாரு, இங்க பாரு மனோஜ், உனக்கு சேர வேண்டிய பங்கை நீ எடுத்துக்கிட்ட, அதே மாதிரி முத்துக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய பங்கை நீ தான் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் முத்துட சொல்றாரு, நீ அப்பாவை ஏண்டா ஏத்தி விடுற? அது அப்பாவோட காசு, ஆனா அப்பாவே சும்மா தான் இருக்காரு, நீ எதுக்கு அவரை சும்மா ஏத்தி விடுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அருணாச்சலம் சொல்றாரு, இங்க பாரு மனோஜ், அவன் எதுவும் என்னை ஏத்தி விடல, நீ அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துரு, இல்லைன்னா உன்னோட கடையில அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கோ அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா இது சரியான யோசனையா இருக்கேப்பா, நீ காசு கொடுக்க போறதில்ல, அப்ப என்னையும் ரவியும் நீ பார்ட்னர்ஷிப்பா ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்ருதி சொல்லுது, கரெக்ட், இது கரெக்டான விஷயம். நீங்க அவங்களோட ஷேரை கொடுக்கலனாலும் உங்களோட ஷோரூம்ல அவங்க 2 பேரையும் பார்ட்னரா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ல அவங்களுக்கு பாதி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஷோரூம் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நான் தான் முக்கியமான காரணம். எல்லா டீலர்ஸ்டையும் போய் பேசுறது நான் தான். இந்த கடை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது என்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். இவங்க 2 பேரையும் பார்ட்னர்ஷிப்பாக நான் ஏற்றுக்கிட்டாலும் வர ப்ராஃபிட்டில் இவங்களுக்கு எப்படி பாதி கொடுக்க முடியும்? இவங்களும் அதில் இன்வால்மெண்ட் ஆகி இவங்களும் அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணாதானே நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்கிறாரு, டேய் நீ ஏன் எங்களுக்கு பாதி காசு கொடுக்கணும், அதுக்கான ஷேரை கொடுன்னு தான் சொல்கிறோம். நீ ஷேரையும் கொடுக்க மாட்டேங்கிற, எங்களை பார்ட்னர்ஷிப்பாகவும் சேர்த்துக்க மாட்டேங்கிறேன்னா என்னதான்? அப்பாவையாவது ஓனரா ஏத்துக்கிறியா? அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா மனோஜ், ஒரு பேச்சுக்கு கூட அப்பா ஓனரா ஏத்துக்கணும்னு சொல்லி உன் வாயில வரல அப்படின்னு முத்து சொல்றாரு. மனோஜ் அதுக்கு எதுவுமே பேசாம நிக்கிறாரு. உடனே அருணாச்சலம் மனோஜ்ட சொல்றாரு, இங்க பாரு மனோஜ், உனக்கு 2 வழிதான். ஒன்று, முத்துக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய காசை கொடு, இல்லைன்னா அவங்க 2 பேரையும் பார்ட்னரா சேர்த்துக்கூடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் யோசிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காரு. உடனே முத்து சொல்றாரு, இங்க பாடா மனோஜ், உனக்கு 2 ஆப்ஷன் தான், இது 2ல ஏதாவது ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் சொல்றாரு, எதுவுமே பேசாம நிக்கிறாரு. உடனே முத்து சொல்றாரு, என்னடா அமைதியா இருக்க, ஏதாவது ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் சொல்றாரு, நான் காலையில இது 2ல ஏதாவது ஒரு முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்றாரு, சரி ஏதோ சொல்றேன்னு இருக்க, என்ன சொல்றேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு மனோஜ் ரோஹிணிகிட்ட பேசுகிறாரு. ரோஹிணி, என் மேலே எதுவும் உனக்கு கோவம்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி வித்யா சொன்னதை நினச்சி பார்க்குது. நம்ம இப்போ மனோஜ் மேலே எந்த கோவமும் படக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு மனோஜ்கிட்ட பேசுது. இங்கே பாரு மனோஜ், உன் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி நம்ம 2 பேருமே பேச வேணாம். நீயும் என்னை விட்டு கொடுத்துட்ட, நானும் உன்னை விட்டு கொடுத்துட்டேன். இது நமக்கு ஒரு லெசனாக இருக்கட்டும் மனோஜ். இனிமேல் எந்த இடத்துலையும் நம்ம 2 பேரையும் விட்டு கொடுத்துக்க வேணாம், சரியா? நடந்த பிரச்சனையை நம்ம இதோட மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் சொல்றாரு, சரி ரோகிணி, ஆனா இப்ப நம்ம என்ன முடிவை சொல்றது? ஒன்று காசு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க 2 பேரையும் நம்ம பார்ட்னர்ஷிப்பா எடுத்துக்கணும். என்ன முடிவு பண்ணலாம் ரோஹிணி அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ரோஹிணி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப விஜயா விஜயா மனோஜ்கிட்ட பேசுது, என்ன மனோஜ், என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. அதை தாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ரோஹிணிகிட்ட பேசுது, ரோஹிணி, நான் உன்னை அடிச்சது நினைச்சு என் மேல கோவமா இருக்கியாமா அப்படின்னு. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, ஐயோ ஆண்டி, இல்லை, நான் இதை வாய் வார்த்தைக்காக சொல்லலை ஆண்டி, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உங்களை அம்மாவாக தான் பார்க்குறேன். அம்மா அடித்து யாராவது கோச்சிப்பாங்களா? எந்த கோவமும் உங்கள் மேலே எனக்கு இல்லை ஆண்டி. என்ன, நான் இது மனோஜ் நல்லதுக்காக தான் பண்ணேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்லுது. அதுக்கு விஜயா சொல்லுது, சரிம்மா இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சொல்லுது, அதான் ஆண்டி எதுவுமே புரியலை அப்படின்னு. இங்கே பாரு ரோகிணி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. எல்லாத்துக்கும் காரணமும் அந்த 27 லட்சம் தான் இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிது. இப்போ பார்ட்னராக சேர்ந்த முத்து மறுபடியும் அந்த ஷோரூமுக்கு ஓனர் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாரு ரோகிணி, நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்கலனாலும் உங்கள் மாமா கிட்டையாவது எப்படியாவது 27 லட்சத்தை பெரட்டப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோகிணி சொல்லுது, அதான் சொன்னேல ஆண்டி, அப்பா ஜெயிலில் இருக்காரு, அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு.
புரியுதுமா ரோகிணி, நீ உங்க அப்பா கிட்ட கேட்க வேணாம், மாமா கிட்ட கேளு. உங்க அப்பா பெரிய பணக்காரர், அதை விட கொஞ்சம் கம்மியா தானே உங்க மாமா இருப்பாரு. இருந்தாலும் அவரும் நம்மளை பொறுத்தளவு ஒரு பெரிய பணக்காரர் தான். அவர்கிட்ட ஒரு 27 லட்சம் ரெடி பண்ண முடியாதாமா அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு ரோகிணி, உங்கள் மாமா கிட்ட 27 லட்சத்தை வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. நீ எப்படியாவது அவர்கிட்ட கேட்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வெளியில் போயிடுது. மனோஜ் ரோகிணிகிட்ட சொல்கிறாரு, என்ன ரோகிணி பண்ண போகிற அப்படின்னு. தெரியலை மனோஜ், நான் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயப்பட ஆரம்பிக்குது. எப்படிடா அந்த 27 லட்சத்தை நம்ம பரட்ட போகிறோம். காலையில் ஆயுது, எல்லாரும் ஹாலில் இருக்காங்க. அப்போ முத்து மனோஜ்கிட்ட கேட்குறாரு, நீ தான் காலையில் ஒரு முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொன்னல, என்ன முடிவு, என்ன சொல்லலான் இருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு மனோஜ் சொல்ல போகிறாரு. ரோஹிணி பயத்திலே இருக்கு. கடவுளே, மனோஜ் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பாகவே ஏற்றுக்கணும், காசு எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் அந்த 27 லட்சம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரோஹிணி தலையில் இடியே விழுந்துருச்சு. சரி, முத்து கேட்குறாரு, எப்போ நீ கொடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, என்னால் உடனேலாம் கொடுக்க முடியாது, எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்றாரு, சரி 27 லட்சம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். உனக்கு 2 வாரம் நான் டைம் கொடுக்குறேன். 2 வாரம் தான், அந்த 2 வாரத்துல 27 லட்சத்தையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. ரோஹிணி பதட்டத்திலே இருக்கு. எப்படி அந்த 27 லட்சத்தையும் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கு ரோஹிணி.